வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலை ஜெபத்தில் அநேகரை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார், அநேகருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான, மேன்மையான ஒரு காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 147 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 147 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துருத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை தேவன் கட்டுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்கி போன ஒரு சூழ்நிலையில் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கலாம், உள்ளம் உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், பெருமூச்சோடு கூட வந்திருக்கலாம், யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி துக்கத்தை இருதயத்தில் சுமந்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டி ஆறுதல் படுத்துகிற தேவன் உங்கள் மனக்காயங்களையும் கட்டி ஆறுதல் படுத்தி உங்களை குணமாக்குவாராக. அவருடைய சமூகம் உங்களோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கர்த்தரை நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மாம்சமான யாவருக்கும் நீ தேவனாகிய கர்த்தர். உடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள பிரசன்னம் மூடட்டும். சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் கொடுத்த விடுதலை, நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த மேன்மை, நீர் கொடுத்த உயர்வு எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்தீர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீர், அடைக்கப்பட்ட வாசலை திறந்து தந்தீர், புது வழிகளை திறந்து கொடுத்தீர். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு உடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 90வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 90வது சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி, இந்த நாள் முழுவதும் நாம் களிக்கூர்ந்து மகிழும்படி இந்த காலையிலே அவர் தம் கிருபையால் நம்மை திருப்தியாக்க வல்லமை உள்ளவர். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்களை தேவன் பிரகாசமடைய பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்கள், வேண்டுதலோடு வந்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்து தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த காலை நேரத்தில் அவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை களிக்கூற பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் சங்கீதம் 90 நாம் வாசித்தோம். 14வது வசனத்திலே மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலாமா? சங்கீதங்களிலே 90வது சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் இந்த நாள் முழுவதும் களிக்கூர்ந்து மகிழும்படி இன்றைக்கு இந்த காலையிலே தமது கிருபையால் திருப்தியாக்கி நம்மை நடத்துவார்.
விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த காலை நேரத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் நான் களி கூறுவதற்கு தேவன் தம்முடைய கிருபையால் என்னை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவர். பாடலை பாடி உற்சாகத்தோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடலாம். முழு பலத்தோடு இணைந்து சொல்லி பாடலாமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி. இந்த காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இன்று அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, என்னை மறவாத இந்த காலையிலே உறவாடி மகிழ்ந்திடுவே இயேசுவே, என்னை மறவாத உம்மிலே உறவாடி மகிழ்ந்திடுவே. நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே முழு பலத்தோடு அதிகாலை ஆனந்தமே இயேசுவே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை இந்த அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் சொல்லுங்க ஆண்டவரே. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரே ஐயா, உடல் சுகம் தந்தீரையா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே. இன்று நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே இயேசு
அப்பாவும் திருப்பாதமே. இந்த அதிகாலை இந்த ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இந்த காலை நேரத்துகளை கலிகூற பண்ணுகிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே. ஆமென் ஆமென். அது நிரந்தரமானதையா, இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி இயேசுவே, எங்களை மறவாத தேவன். கோடி கோடி நன்றி டாடி இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. தாய் தன் சேயை காலை நேரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்றதாலே வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடாதே என்றதாலே ஸ்தோத்திர. தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடாதே என்றதாலே நீரறியா என் தலை முடியும் என் நீரே. நீரறியா என் தலை முடியும் என் நீரே. என்னை மறவா ஆமென் ஆமென். தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. ஆண்டவர்
படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. ஓ, தோல்வி இல்லை, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு, அல்லேலூயா. நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த காலை நேரத்தில் அவர் பலன் தருகிறவர். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக நம்பிக்கையோடு, இந்த உலக மனிதர்கள் தோல்வி இல்லை, இன்று தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. இன்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆமென். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, வீடுகளிலே, வீடுகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இன்று தோல்வி இல்லை எனக்கு. நம்பிக்கையோடு ஒரு விசுவாச அறிக்கை உண்டாகட்டும். சொல்லுங்க, தோல்வி இல்லை நமக்கு. நமக்கு வெற்றி பவனி செல்வோ. இன்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ, அகமகிழ்வோம். இன்று அகமகிழ்வோம், ஓ அல்லேலூயா பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்று பாடி துதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், இந்த நாட்களிலே கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றிடுவே. நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்து
நதி போல, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாடாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த விழுந்து மாளாதே. ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று முழு பலத்தோடு எங்கள் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. காலை நேரத்தில் உயர்த்தி சொல்லுங்க, ஓ நல்லவரே. ஆமென். ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். சங்கீதம் 90:14 வாசித்தோமே, எங்க வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்க, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை களி கூற பண்ணுவதற்கு காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. கரங்களை உயர்த்தி என் இயேசுவே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலுமே நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில்
உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலுமே நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர். முழு பலத்தோடு கர்த்தர் நீர் தேற்றினீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இந்த காலை நேரத்துல. எங்கே சுராஜாவுக்கே என்னாலுமே நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலுமே நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பலத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் அப்படியே ஆராதிங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பரிசுத்தர். முழு பலத்தோடு அல்லேலூயா, ராஜாவே அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள சமாதானத்தின் ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை களிகூர பண்ணுவீராக. எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் களிகூர பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராக. உடைய மகிமை வெளிப்படட்டும். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு அற்பமும் அசாத்தியமும். அற்பமான ஜெபம் அசாத்தியமான செயல்களை செய்ய வல்லமை உள்ளது. வாசிக்கலாம். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கும் போது துவக்கம் அற்பமாயிருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு முடிவிலே தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அற்பமாய் எண்ணப்பட்ட அநேகர் வேதத்திலே உண்டு. அற்பமாய் எண்ணப்பட்ட அநேகருடைய வாழ்க்கைகள் நம்முடைய பார்வையிலே உண்டு. அவர்கள் எல்லாவற்றிலும் அசாதாரணமான காரியங்களை செய்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையிலே இருந்த ஜெபம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்குமானால், ஜெபிக்கிற மனிதனாய் ஜெபிக்கிற மனுஷியாய் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். வேதத்திலே இதற்கு உதாரணமாக சில ஜந்துக்களை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 25வது வசனம். அற்பமான ஜந்துவாயிருந்து. இங்க சொல்லப்படுகிறது அற்பம்னா என்ன? சாதாரணமாய் பார்வைக்கு ஒன்றுமில்லாதை போல அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சாதாரணமாய் பெரிய காரியமாய் இல்லாமல் பார்க்கிற ஒரு காரியம்தான் அற்பம்.
இங்கு சொல்லப்படுகிறது அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். அப்ப ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்ட ஒரு எறும்பு, அற்பமாய் நினைக்கிற ஒரு ஜந்து தான். அதை கண்டு யாரும் பயந்து நடுங்கிறது இல்லை. சாதாரணமாய் மற்றவர்களால் அசட்டையாய் பார்க்கப்படுகிற, அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒரு ஜந்துவாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல சோம்பேறியே எறும்பினிடத்துல கற்றுக்கொள் என்று சொல்லுகிறத வேதத்துல பார்க்கலாம். எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. எறும்பினிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அற்பமாய் இருக்கிறதான், ஆனால் அதை கொண்டு கற்றுக்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிறார். 2வது வசனம் நீதிமொழிகள் 30:26 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது ஜந்து சத்துவமற்ற, ஒரு பலன் இல்லாத ஒரு ஜந்து. என்னது? குழிமுசல். இந்த குழிமுசல்கள் என்ன பண்ணுகிறது? சத்துவமற்ற ஒரு பலனுடைய ஒரு விலங்கு அல்ல, ஒரு பெரிய சிங்கத்தை போல ஒரு பெரிய பலம் மிக்க ஒரு காரியம் அல்ல, சாதாரண ஜந்து தான். ஆனா வேதம் சொல்லுகிறது தங்கள் வீட்டை எங்கு கட்டுகிறதா? கண்மலையின் மேல் தோண்டி வைக்குமா. சாதாரணமானது அல்ல. ஒரு மண்ணில் ஈஸியா தோண்டிடலாம், ஆனா கண்மலை மேல் அடியில தோண்டுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தங்கள் வீட்டை சத்துவமற்ற ஒரு ஜந்துவாய் இருந்தும், மற்றவர்களால் அசட்டையாய் பார்க்கப்படுகிற ஒரு ஜந்துவாய் இருந்தாலும், அது தன் வீட்டை எங்கு வைத்துக் கொள்ளுகிறதுனா கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல்கள். தேவன் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு அற்பமாய் நாம் இருக்கலாம், அற்பமான துவக்கமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாகப்பட வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் தொடக்கம் எப்படியோ, ஆனால் முடிவை தேவன் பலமாய், தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர அவர் வல்லமை உள்ளவர். 3வது ஒரு ஜந்து காட்டி கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 30:27 வாசிங்கன்னா, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளி ஒரு சாதாரணமானது தான், ஒரு பெரிய பயங்கரமானது அல்ல. அதை கண்டு யாரும் பயப்படுக போவதே இல்லை. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒற்றுமையை குறித்து இங்க சொல்லுகிறார். எவ்வளவு ஒற்றுமையா! ராஜா இல்லை, தலைமை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அது எப்படி வருமா? பவுஞ்சாய், அது ஒற்றுமையாய் இனமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 28வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30:28 வாசிக்கலாம். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த 4 என்ன? அற்பமாய் பார்க்கப்படுகிறது. எறும்பு அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒன்று, குழிமுசல் அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒன்று, வெட்டுக்கிளி அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒன்று, சிலந்தி பூச்சி அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒரு ஜந்து. ஆனா இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிலந்தி பூச்சியில யாரும் போக முடியாது, அரசர் அரண்மனைக்குள்ள சீக்கிரமா யாரும் உள்ள நுழைய முடியாது. ஆனால் தன் கைகளிலால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளிலும் இருக்க சிலந்தி பூச்சிகளாமே. சாதாரணமாய் நாம் நினைக்கலாம், ஆனா அதனுடைய இருப்பிடம் பாருங்க, அரசர் அரண்மனைக்கு மேல நிற்கிறது பாருங்களேன். அதே போலதான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு அற்பமான தொடக்கமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். மற்றொடைய பார்வையிலே ஒரு அசட்டை பண்ணப்பட்ட ஒரு பலவீனமாய் இருக்கிறதை போல நம்ம உணரலாம். ஆனால் நம்முடைய ஜெபம், தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மை பலமுள்ளவர்களாக, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாக, அற்புதத்தை நடக்கிறவர்களாக, இன்னும் சொல்ல போனா பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஜெபம் சாதாரண மனிதனையும் வல்லமையாய் மாற்றும். அப்படிதான் வேதத்துல அநேகரை நம்ம பார்க்க முடியும். ஒரு கோலை வைத்திருந்தார் மோசே. சாதாரண கோல் தான், ஆனா அந்த கோல் பெரிய காரியத்தை செய்தது. கையிலே வைத்திருந்த சின்ன கூழாங்கல் தான் பெலிஸ்தியனை கொன்றது. கையில இருந்த ஒரு சின்ன தாடை எலும்புதான் பல பெலிஸ்தியர்களை கொல்லப்பட்டது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம கையில கொஞ்சமா இருக்கலாம், நாம் ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை துவக்கம் சாதாரணமாய் இருந்திருக்கலாம், நம்முடைய ஆரம்பம் சாதாரணமாய் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது என்னுடைய முடிவை சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய முடிவை அசாத்தியமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். பார்த்தவர்கள் மத்தியில என் தலையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தாவீதை எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆடு பின்பதாக நான் நடந்தேன், ஆனால் தேவன் என்னை அரசராய் மாற்றினார். ஒரு ஆடு மேய்த்தவனை அரசனாய் தேவன் மாற்ற முடியும் என்றால், இந்த காலை நேரத்தில் ஜெபம் மாத்திரம் நமக்கு இருக்கும் என்றால், ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால், அற்பமான காரியமாய் இருந்தாலும்
அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வைப்பார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாரை வெட்கப்படுத்தும்படி? ஞானிகள், பெரிய அறிவாளிகள், அவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார்னா பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? பலமுள்ளவர்கள், நம்மை விட பலசாலிகள் உண்டு, நம்மை விட ஞானிகள் உண்டு, நம்மை விட திறமைசாலிகள் உண்டு, நம்மை விட மிக பெரிய சாதனையாளர்கள் உண்டு. அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு நம்மை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? நம்மை கொண்டும் அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய முடியும். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பராக்கிரமமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அந்த இடத்துல கிதியோனை யோசித்து பாருங்கள். பயந்து திகிலோடு எல்லாருக்கும் பயந்து கொண்டு அங்க போர் அடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவன் யார் தெரியுமா? பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஐயோ, எதிரிகள் வந்துருவாங்க, அதுக்குள்ளாட்டி போர் அடிச்சிடணும், அதுக்குள்ளாட்டி ஏதாவது செய்திடணும், அதுக்குள்ளாட்டி என் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி பயந்து செய்து கொண்டிருந்த போது அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. இன்றைக்கு நம்முடைய மனதுக்குள்ள, ஆண்டவரே, என் துவக்கம் இப்படி இருக்கிறது, நான் ஒரு சாதாரண மனிதன், எல்லாரும் பார்க்கும்போது ஒரு அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன், எல்லாரும் உறவுகள் ஒதுக்கி விட்டுட்டார்கள், நண்பர்கள் ஒதுக்கி விட்டார்கள், எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கலாம். ஆனால் தாவீதை உயர்த்தினவர், கிதியோனுடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுத்தவர், இன்றைக்கு நம்மையும் பலப்படுத்தி நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஆனா இவை எல்லாவற்றுக்கும் மூலம் என்ன? ஜெபம். இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்ன? ஜெபம். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நம்மை கொண்டு நம்மை பார்த்தவர்கள் மத்தியில நம்முடைய தலையை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணத்தோடு என் துவக்கம் இப்படி ஆகிவிட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியுமா, என்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் நடக்க முடியுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வேதத்திலே இப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட சிலர் தங்கள் வாழ்க்கையில ஜெபத்தை முன்னிலைமைப்படுத்தினதால், அவர்கள் ஜெபித்ததினால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து நாம் கடந்து போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இங்கு யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அன்னாளை குறித்து சொல்லப்படுகிறது. அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள், அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? குழந்தை இல்லாததினால், அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டபடியினால் அவருடைய சக்களத்தி கூட இருக்கிற உறவுகள், நட்புகள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா துக்கப்படும்படியாக அவளை விசனப்படுத்துகிறார்கள். இந்த வேதனை தாங்க முடியாம ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட வேதனைகளை தாங்காதனால ஆலயத்திற்கு சென்று அவள் ஜெபிக்க இங்க வேதம் சொல்லுகிறது முடிவெடுக்கிறாள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிப்போம். 13வது வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எங்க பேசுறா? அங்க தேவ சமூகத்துல போய் பேசுகிறா. 15வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படி அல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அப்ப என்ன அர்த்தம்? மனதளவுல வேதனையோடு இருக்கிற ஒரு ஸ்திரீ. வேதம் சொல்லுகிறது மனதளவுல துன்புற்று, மனதுள்ள வேதனை அடைந்து, இந்த துக்கம் எப்ப என்னை விட்டு மாறும், என் வாழ்க்கையில எப்போது வெற்றி கிடைக்கும், எப்ப தேவன் எனக்கு கிருபை செய்வார் என்று மனதளவிலே ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வேதனையோடு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க.
இங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம இருக்கலாம். அற்பமாய் மற்றவர்களால் கேலி செய்யப்பட்டு, மற்றவர்களால் வேதனைப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் விசனப்படுத்தப்பட்டு, மன கிளேசத்தோடு நம்ம வந்திருக்கலாம். 16வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 16வது வசனம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். யோசிச்சு பாருங்களேன், விண்ணப்பம் பண்ணுகிறார், ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். மன கிளேசத்தினாலும் விசாரத்தினாலும் ரொம்ப வேதனையினாலும் தேவ சமூகத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணுகிறாள். அற்பமாய் நினைக்கப்பட்ட அன்னாள் சக்களத்தின் மூலமாய் அற்பமாய் எண்ணப்படுகிறார். ஏலி இங்க தவறாய் புரிந்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்கள் மத்தியில அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் நடந்தது என்ன? ஜெபித்தாள். தேவ சமூகத்திலே நின்று ஜெபித்ததினால், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதினால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. ஏன்? ஆண்டவரிடத்தில் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு நாம் வந்திருக்கலாம். ஒரு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் பார்த்த விதத்துல, ஒரு அசட்டை பண்ணப்பட்ட விதத்தில், ஒரு துக்கப்படுத்தப்பட்ட ஒரு விதத்தில், மன கிளேசத்தினுடைய ஒரு காரியத்தில் நாம் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்பமாய் நினைத்தப்பட்டிருக்கலாம். சாதாரணமாய் இவங்களால முடியாது, இனி இவங்களால வாழ முடியாது, இவங்களால உயர முடியாது, இவங்களால் மேன்மை பாராட்ட முடியாது என்று சொல்லி அநேகர் நம்மை நினைத்திருக்கலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுப்போமானால், அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால், நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அன்னாளுக்கு தேவன் செய்தார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. சொன்னா, என் இருதயம் மன கிளேசத்தால் நிறைந்திருக்கிறது. நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன். நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். தப்பா நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு நான் துக்கப்பட்டு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன். அங்க தேவனை நோக்கி ஜெபித்தவுடன் தேவன் சாமுவேலை கொடுத்தார். அன்னாள் அடுத்த முறை ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்களேன், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும் அளவுக்கு, இருதயம் களி கூறும் அளவுக்கு, அதான் நம்ம வாசித்தோம் அந்த ஆராதனையின் ஆரம்பத்தில், சங்கீதம் 90:16 எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டு, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு, மற்றவர்களால் வேதனைப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் துக்கப்படுத்தப்பட்டு ஒரு புலம்பலோடு நாம் வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், ஜெபம். நாம் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றும் பொழுது, தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, பிரதிஷ்டையோடு நம்ம வாழும் போது, உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, நிச்சயமாய் தேவன் நமக்கு பதில் செய்ய வல்லமை உள்ளவர். அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாளுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை செய்வார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது, அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் சில நேரங்களில் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம். அற்புதங்கள் நடக்காதபடி ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமா என்று சூழ்நிலைக்குள் நீங்கள் வந்திருக்கலாம். ஜெபம் செய்தால் நிச்சயமாய் தேவன் சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்ததை போல இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எந்த விண்ணப்பத்தோடு வந்தீர்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு அற்பமாய் எண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 2வது, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், அவருடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு பலவீனம் இருந்தது. அங்க என்ன நடந்தது?
கூட இருக்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை கண்டு கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், விடுதலையை தருவார். பார்த்தவர்கள் மத்தியில நம்முடைய தலையை கர்த்தர் உயர பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், அற்பமாய் எண்ணப்பட்ட ஆகாரின் ஜெபம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 16 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அடுத்த வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. முதல் தடவை ஓடி போகும்போது கேட்கிறாரு, நீ ஆகாரே, நீ எங்க இருந்து வருகிற, எங்க போகிற என்று கேட்டார். அவர் சொல்றார், நாச்சியாரை விட்டு நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன்னு சொன்னபோது அங்க தூதனானவர் சொல்லுவார், நீ அங்கேயே அடங்கி இருப்பா, அவள் கையின் கீழே அடங்கியிரு. ஏந்திரமா, உனக்கு கொடுக்கிற குமாரன் சாதாரணமானவன் அல்ல, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்தப்படும் என்று சொல்லப்படும். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் அவள் துரத்தப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கம் வருகிறது, ஒரு வேதனை வருகிறது. காரணம் என்ன? அற்பமாய் இருந்தால் அவருடைய வாழ்க்கை வேலைக்கார் என்று சொல்லப்பட்டதுனால அங்கு துரத்தி விடப்படுகிற அனுபவம் வருகிறது. துரத்தி விடப்பட்டதால் என்ன நடந்தது? அங்க பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, ஆகார் தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அவருடைய வாழ்க்கை அற்பமா எண்ணப்பட்டது, துரத்தி விடப்படுகிற அனுபவம் இருந்தது. இன்றைக்கு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில துரத்தி விடப்படுகிற அனுபவம் இருக்கலாம். நம்பி இருந்தேன், ஆனா அவங்க நம்பிக்கை துரோகம் செய்துட்டாங்க, அவங்க கைவிட்டுட்டாங்க. பல விதங்கள்ல வேதனையோடு நம்ம வந்திருக்கலாம். நான் நம்பி இருந்தேன், பெரிய காரியங்கள் அவங்க கூட இருந்தா கண்டிப்பா என்ன பலப்படுத்திடுவாங்க நம்பி இருந்தேன், ஆனா அவங்களாலே நமக்கு துக்கம் வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வந்திருப்போம் என்றால் நாம் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதம் செய்வார். ஆகார் பெயர் சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாலும் அங்க அவர் செய்த காரியம் என்ன? என்னை கண்டவர் ஒருவர் உண்டு, எனக்கு வாக்கு கொடுத்தவர் ஒருவர் உண்டு. ஏற்கனவே இதே வார்த்தையை சொன்னாரே, உன் பிள்ளை இஸ்மவேல் பெரிய சந்ததியாய் மாறுவான், அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்டு என்று சொல்லி தேவனை தேட ஆரம்பித்தாள், ஜெபிக்க ஆரம்பித்தாள். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தாள். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அங்க வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 21:17 வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 2 முறை சொல்றார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரை கூப்பிட்டு சொல்றாரு, பயப்படாதப்பா, இதுவரை நம்பினவங்க கைவிட்டுக்கலாம், ஆனா வாக்கு கொடுத்தவர் கைவிடாதவர். இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே நம்முடைய சத்தத்தை கேட்க வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் அற்பமாய் நினைத்திருக்கலாம், இவர்களால் முடியாதுன்னு நினைத்திருக்கலாம், இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கலாம். ஐயோ, வழி தெரியவில்லையே, இருப்பதோ வனாந்திரம், உதவியற்ற ஒரு நிலை, வழி தெரியாத ஒரு நிலை, போராட்டத்தின் சூழ்நிலை, என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலையில இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் போது பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர் நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 3 காரியங்கள் நான் சொன்னேன். முதல் காரியம், அற்பமாக எண்ணப்பட்ட
அன்னாள் அவருடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாதிருந்தது. உறவுகள் எல்லாரும் அவரை கேலி பண்ணினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். ஏன்? அன்னாள் ஜெபித்தாள். அந்த ஜெபம் அற்பமாயிருந்த அவருடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை செய்ய வந்தது. இரண்டாவது, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய வாழ்க்கை, அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அங்கேயும் அதே போல அவளுக்கு ஒரு குறை இருந்தது. இன்னைக்கு நீங்க இந்த காலை நேரத்தில் ஒரு குறையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த குறை எப்போது மாறும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் குறைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். ஜெபிக்கும் போது லேயாள் ஜெபித்ததால் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். மூன்றாவது, அற்பமாய் எண்ணப்பட்ட ஆகார், அவருடைய வாழ்க்கை துரத்திவிடப்பட்ட அனுபவம். நம்பிக்கையாய் இருந்த நேரத்தில் யாரை நம்பி இருந்தாலோ அதே நம்பிக்கை உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். மனிதனுடைய உதவி பாலங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருப்பதோ வனாந்தரம், கையிலே இருப்பது குழந்தை. கொஞ்சம்தான் தண்ணீர் செலவழிந்த பின்பு குழந்தை சாகிறதை பார்க்க முடியவில்லை. என்ன செய்யறதுனே தெரியல. திகில் நிறைந்த ஒரு நேரம். அதிலும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தால் அவளுக்கு இருந்தது ஒன்றே ஒன்றுதான். என்னை கண்டவர் ஒருவர் உண்டு, எனக்கு வாக்கு கொடுத்தவர் ஒரு உண்டு. அது நிமித்தம் பிள்ளைக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். என்னை காண்கிற தேவன் என்று அந்த இடத்தில் அவள் பெயரிட்டாள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை துரத்தப்பட்டு நம்பிக்கை உடைந்து சூழ்நிலைகள் எல்லாம் இருளாகி வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் சாத்தியமான காரியங்களை, பெரிய காரியங்களை நம்முடைய ஜெபத்தை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அடுத்து வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 13வது வசனம். அற்பமாய் எண்ணப்பட்ட தானியேல். தானுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். வாசிக்கலாம். 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு மற்றவருடைய பார்வையில தானியேல் அற்பமா எண்ணப்பட்டார். அவருடைய ஜெபம் அற்பமா எண்ணப்பட்டது. வேற எதிலுமே முகாந்தரம் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியா ஒன்னே ஒன்று, அவனுடைய காரியத்திலே, தேவனுடைய விஷயத்திலேயே குற்றம் பிடித்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இதனால அவன் பண்ற ஜெபம் என்ன காப்பாற்றப்பட்டிரும்? அவன் பண்ற ஜெபம் சிங்கக்கவிக்கு தப்புவிக்க முடியுமா? சிங்கக்கவியிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வர முடியுமா? உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஜெயம் கொடுக்கலாம், அல்லது ஒரு அதிகாரி காரியத்துல கிருபை கிடைக்கலாம். ஆனா சிங்கத்துக்கு என்ன தெரியும்? சிங்கம் கடித்து கொதறிடும். தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் தானியேலுடைய ஜெபம் அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கொண்டு வந்தது. சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை மனிதனுடைய தந்திரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது அவர்கள் பார்த்ததுக்கு முன்பதாக என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. அவனுடைய குடும்பத்தார் யோசேப்பை அற்பமாய் நினைத்தார்கள். சின்ன மகன்தான், அவன் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்று சொல்லி அவன் மேல பட்சமாய் இல்லாமல் பகைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சொன்ன தரிசனம், அவன் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தையும், இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையும் அவனுக்குள்ள உண்டானது. சொந்த சகோதரர்கள் தான் அவனை பகைத்தார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்ததனால், பரிசுத்தமாய் இருந்ததனால், குற்றமற்றவனாய் இருந்ததால், நீதி உள்ளவராய் இருந்ததால் அவருடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். அற்பமாய் தானியேலை எண்ணினார்கள், சிங்கக்கெபியிலே கொண்டு நிற்க வைத்தார்கள், சிங்கக்கெபியிலும் தள்ளி விட்டார்கள். சிங்கங்கள் சேதப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன? தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு வல்லமைப்படுத்தினார். தேவன் ஜெபத்தை கேட்டு தானியேலின் தேவன் என்பதை நிரூபித்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அநேகர் எதிரியாய்
எதிரிகளுக்காக எழும்பியிருக்கலாம், குற்றம் பிடிக்க முகாந்தாரம் தேடியிருக்கலாம், பல பேர் சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, இந்த உலகத்துக்கு மனிதனுடைய வார்த்தைகள் சேதப்படுத்தாது, மனிதனுடைய தந்திரங்கள் சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். ஆனால் ஜெபம் அவசியம். நாம் ஜெபித்தால் அற்பமாய் நினைத்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருந்தால் இன்னைக்கு சொல்லுங்க, நான் சாதாரணமாக தான் நான் ஜெபிப்பேன், என்னை பார்க்குறவங்க அற்பமாய் நினைத்தாலும் என் தேவன் பெரியவர், என் ஜெபத்தை கேட்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை என்னை கொண்டே செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தொழில் அற்பமாய் நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், அதுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுவார். என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு சின்ன ஜெபம்தான் பெரிய காரியங்களை செய்யும். தேவன் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், அற்பமாய் எண்ணப்பட்ட ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தவர், அற்பமாய் எண்ணப்பட்ட தானியனுடைய ஜெபத்தை கேட்டு எதிரிகள் மத்தியில தலையை உயர்த்தினவர். என் தலையும் உயர்த்துவீராக, என்னையும் ஆசீர்வதிப்பீராக, என் வாழ்க்கை மேன்மைப்படட்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, அற்பமான ஆரம்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்துகிற தேவன், என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற தேவன். தொடக்கம் எப்படி இருந்தாலும் முடிவை தேவன் பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில முதல்ல ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அற்பமாய் எண்ணப்பட்ட ஜந்துவாய் இருந்தாலும் அவைகளை கொண்டு தேவன் பலத்த காரியத்தை செய்தாரே. ஒரு சின்ன கோல் தான் செங்கடலை பிளக்க தேவன் கிருபை செய்தாரே. ஒரு சின்ன கல்லு தான், அற்பமாய் நினைக்கப்பட்ட கூழாங்கல் தான், அதை கொண்டே பெலிஸ்தியனை வெல்ல உதவி செய்தார். நாம் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், எல்லாருடைய பார்வைக்கு மத்தியில் ஒரு சாதாரணமானவர்களாய் நாம் இருக்கலாம். நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய, ஆச்சரியமான காரியங்களை செய்ய, அசாத்தியமான காரியங்களை செய்ய நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அப்படிதான் ஆண்டவர் வேதத்தில் செய்திருக்கிறார். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கேட்ட உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிங்க. அப்படியே உங்க வாழ்க்கையில சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் என் வாழ்க்கையில சாதாரணமா இருக்குது ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன், இதை உங்கள் சமூகத்தில் கொடுக்கிறேன். அற்பமாய் நினைத்திருக்கிறாங்க. அன்னைக்கு தாவீது சொன்னது போல, என் தலையை சத்துருக்கள் என்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்மை உயர்த்துகிற தேவன். ஓமை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். காலை நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், யாத்திராகமம் 34:10, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், இயேசுவே அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், இயேசையா, என் ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தே, ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ராஜாவே. ஆண்டவரே, ஜெபிக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்க பிரச்சனைகளை அர்ப்பணிக்கிறோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்தே, இயேசுயா, ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, அற்பமா எண்ணப்பட்ட அவங்க வாழ்க்கையிலெல்லாம் அசாத்தியமான அற்புதமான காரியங்களை செய்த தேவன் எங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக. துவக்கம் அற்பமா இருக்கட்டும், ஆனால் முடிவை சம்பூர்ணமாக்க உம்முடைய வல்லமை உண்டு. உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளை அர்ப்பணிங்க, உங்க தொழிலை அர்ப்பணிங்க. இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெரிய சவாலா இருக்குதோ, எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில அற்பமாய் அவர்கள் எண்ணினார்களோ, கூட இருக்கிறவங்க அற்பமாய் எண்ணிருக்கலாம், ஆனா என்னுடைய தேவன் பெரியவர், என்னை உயர்த்த அவரால் முடியும், நம்மை மேன்மைப்படுத்த அவரால் முடியும், நம்மை நடத்த அவரால் முடியும். இந்த காலை நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும், அசாத்தியமான காரியங்கள் நடக்கட்டும், தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். கடனோடு வந்திருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், கடன் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, வியாதிகள் விலகுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, படிப்பை குறித்த கவலைகள் மாறட்டும், படிப்பை குறித்த பாரங்கள் மாறட்டும், திருமணத்தை குறித்த பாரங்கள் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் மாறட்டும். அற்புதத்தை செய்து தேவன் வல்லமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அற்பமாயிருந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.